பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில மோதல் அதிகரித்துள்ளது பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இரு நாடுகளுக்கு இடையேயான மோதல் ஏற்படுவது புதுசு கிடையாது. ஆனா 2021ஆம் ஆண்டு தாலிபான்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நடக்கும் மிக கடுமையான மோதல்கள்ல ஒண்ணு இப்போ நடந்திருக்கு. ஆப்கான் தலைநகர் காபூலில் சில இடங்கள்ல பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதல்களே மோதலுக்கு தொடக்க புள்ளியா குறிப்பிடப்படுது. இந்த தாக்குதல்களுக்கு ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. அதோடு பாகிஸ்தானின் பகுதிகளை குறி வச்சு தாலிபான் அமைப்பு பதில் தாக்குதல் நடந்துச்சு. கைஃபர் பக்துன்வாவில் உள்ள இந்த 5 ராணுவ நிலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்ல 50க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சிக்கலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில பதற்றம் அதிகரிச்சிருக்கு. பாகிஸ்தான் அரசுக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வரும் பாகிஸ்தான் தாலிபான் எனப்படும் டிடிபியை ஆப்கானிஸ்தான் அரசு ஆதரித்து வருவதே முக்கியமான பிரச்சனையாகவும் இருக்கு. பாகிஸ்தான்ல இயங்கும் இந்த தாலிபான்கள் ஆப்கான் தாலிபான்களின் சித்தாந்தத்தையே கொண்டிருக்காங்க. இந்த குழு பாகிஸ்தான் மீது பல பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தியுள்ளதாகவும் பல பொதுமக்கள் மற்றும் ராணுவ அதிகாரிகள் இதில் உயிரிழந்துள்ளதாகவும் பாகிஸ்தான் குற்றம் சாட்டுது. டிடிபி ஒரு பயங்கரவாத அமைப்பா அறிவிக்கப்பட்டிருக்கு. 2000களில் தொடக்கம் முதலே இந்த குழு செயல்பட்டு வருது. பாகிஸ்தான் அரசை கவிழ்ப்பதே இதன் நோக்கம் என்று சொல்லப்படுவதுண்டு. பைத்துல்லா மெக்சூத் என்பவரால் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு பெரும்பாலும் பாகிஸ்தானின் கைஃபர் பக்துன்வாவில் தான் செயல்படுது. இதுல 3000 முதல் 4000 பயங்கரவாதிகள் இருப்பதா சொல்லப்படுது. ஆப்கான் தாலிபானுக்கு விசுவாசமா இருக்கும் டிடிபி பாகிஸ்தான்ல முழுக்க ஒரு இஸ்லாமிய ஆட்சியை அமல்படுத்துவ விரும்புது. இதன் காரணமாக தான் பாகிஸ்தான் அமெரிக்கா கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதோடு பாகிஸ்தான் இஸ்லாமியர்களுக்கு துரோகம் செய்வதா குற்றம் சாட்டிட்டு வருது.